நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய இரவு வணக்கம். இது லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் இணைந்து காற்றலை மீது கலந்து உங்களை நோக்கி வருகின்ற சிறப்பு நேரம். திங்கள் உலா வருகிற சிறப்பு பொழுதிலே உறவுகளை சந்திக்க இப்போது முதல் இணைந்து சிறப்பிக்க வருவது தகவல் சாலை. பழமையான நிகழ்ச்சியின் தொகுப்போடும் தொடுப்போடும் இன்றும் கூட திரு யோகரட்னம் அவர்கள் இணைந்து நம்மோடு பங்கு பெற்றி சிறப்பித்துக் கொள்ளப் போகிறார். அன்பு கொண்டு வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கிறோம். இன்று பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு பொழுது. உற்சாக வணக்கம் யோகரட்னம் அவர்களே. உற்சாகமான வணக்கம் அன்பு நடாமோகன். மீண்டும் ஒரு தகவல் சாலை இணைந்து கொள்கின்றோம். இன்று இணைப்பு சரியா இருக்கிறதாக கருதுகிறேன். அந்த உற்சாகத்தில் கதைக்கெல்லாம் நம்புகிறேன். ஆமாம் ஆமாம், எல்லாம் சரியாக இருக்கிறது. இப்போது பாமுகம் வழியாகவும் தமிழ் வானொலியினூடாகவும் உறவுகள் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே எமது அன்பு நேயர்களுக்கு மாலை வணக்கம். வளமை போன்ற மது நிகழ்ச்சியை இருவருமாக சேர்ந்து செய்யலாம். ஒரு பகுதியை பிரித்தானியாவுக்கும் மற்ற பகுதியை உலக செய்திகளுக்கும் பார்க்கலாம். அதில் ஓரளவுக்கு உள்ள செய்திகள் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்ற இந்த நேர கணக்குக்குள் அதை பார்த்தா முதலாக பிரித்தானிய செய்திகள் இப்பொழுது இந்த வாரம் முழுவதும் ஒன்றன் பின் ஒன்றாக அதிரடி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எதுவுமே பிரித்தானியாவுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் அல்ல. பிரித்தானியாவுக்கு அதிர்ச்சியும் ஒரு அவமானம் ஏற்படுத்தும் செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்றன. கடந்த சனிக்கிழமை என்று நினைக்கின்றேன், சில தினங்களுக்கு முன்பு இளவரசர் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட காட்சி, பின்பு அவரை அந்த போலீஸ் நிலையத்திலிருந்து வரும்பொழுது அவர் எடுத்த அந்த புகைப்படம், அதை மிக மோசமான ஒரு புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அது உலகம் முழுக்க அந்த படம் பலம் வந்தது. அவரை போலீஸார் விசாரித்து விட்டு வளமையாக பிணையில் அனுமதிப்பார்கள் இன்னொரு தேதியில் வரும்படி. அதை பற்றிய விவரம் எதுவுமே வெளியில் வரவில்லை. அதிலும் அவர் அந்த போலீஸ் நிலையத்திலிருந்து தன்னுடைய இருப்பிடம் நோக்கி திரும்பியதிலிருந்து அவரை யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. எங்கே இருக்கிறார் என்று கூட தெரிய முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் அவர் இருந்த வீடுகள், அவருடைய உத்தியோகபூர்வமாக முன்பிருந்த வீடுகள், அவர் இருந்த இடம் அத்தனையும் போலீசாரினால் இப்பொழுது சல்லடை போடப்படுகின்றது. போதிய தகவல்களை இந்த ஜெப்ரி எப்ஸ்டீனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் எந்த அளவுக்கு இருந்தன, நாங்கள் வெளியில் கேட்கும் அளவுக்கு தான் இருந்தனவோ அல்ல அதனை விட இன்னும் அதிகமாக இருந்தனவோ என்று அறியும் நோக்கில் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த ரீதியில் அது அரச குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது. இப்பொழுது இதில் இளவரசர் சார்ல்ஸினுடைய பெயர்கள் கூட இடக்கில் அடிபடுகிறது. ஏனென்றால் இந்த விவகாரம் இவருக்கு முன்பு தெரிந்திருந்தது. அவர் அதை பற்றி இதுவும் அக்கறை எடுக்கவில்லை என்றும், அவர்கள் வட்டத்திலிருந்து ஒருவர் விசிபிளோவர் என்று நாங்கள் கூறுவோம், ஒருவர் கூறியிருந்தார் தான் 2019ஆம் ஆண்டே இளவரசர் இப்பொழுது அரசராக இளவரசர் சார்ல்ஸுக்கு இந்த விவகாரம் குறித்து கூறியிருந்ததாகவும், ஆனால் அதை அவர் பெரிதுபடுத்தவில்லை என்று கூறியிருப்பது அரசருக்கும் ஒரு பெரிய இழுக்கான செய்தியாக இருக்க போகின்றது. அதே நேரம் அந்த முழு குடும்பமும் இப்போ அரச குடும்பம் என்று முன்பு கோலோச்சி வந்த அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறிதாக கீழே செல்வதாகத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, இன்று இன்னொரு அதிரடி நடவடிக்கை. மெண்டல்சன், லோர்ட் மெண்டல்சன் என்று அழைக்கப்பட்ட, ஒரு காலத்தில் 80களில் அல்லது 90களில் மிகப்பெரிய இடத்தில் அதி உயர் நிலையில் இருந்த பீட்டர் மெண்டல்சன் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இது மிகப்பெரிய ஒரு செய்தி. காரணம் என்னென்றால், இவர் சாதாரண ஒரு பதவியில் ஒரு லேபர் அரசாங்கத்தினுடைய 97 வெற்றியினுடைய நாயகன் தான் இவர் என்று கூறப்பட்ட இவருடைய திட்டத்தின்படி தான் புதிய தொழிற்கட்சி பதவிக்கு வந்த என்றும், ஆகவே அவர் இந்த முழு வெற்றியும் அவருடைய என்று கருதப்பட்டது. புகழின் உச்சில் இருந்தார். பின்பு அவருடைய பதவி காலத்தில் நடந்த விவகாரங்கள் பொதுவாக வெளியில் தெரியவில்லை. ஆனால் இந்த ஜெப்ரி எப்ஸ்டீனுடைய வழக்கு விவகாரத்தில் வெளியே வரும் அந்த தகவல்கள், ஒன்றன் பின் ஒன்றாக வரும் தகவல்களை பார்க்கும் பொழுது இவர்கள் எந்த அளவுக்கு இந்த விடயங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று இன்று ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை ஒரு நகைச்சுவையாக கூறியிருந்தது, தொலைக்காட்சியிலும் கூறியிருந்தார்கள். இன்று
முன்பு ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. எதற்காக முன்பு இளவரசர் ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்டார், ஏன் மெண்டல்சன் கைது செய்யப்படவில்லை என்று சிலர் கேட்ட கேள்விக்கு இன்று அவர்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கும் என்று ஒரு பகுதியாக கூறியிருந்தார். காரணம் என்றால் இன்று அவரும் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று. கைது செய்யப்பட்டவருக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றிய தகவல் பெரிதாக இன்னும் பெறவில்லை. அது நாளை மறுதினம் எல்லாம் பெறலாம். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் என்னவென்றால், இவருடைய கைதுக்கு காரணம் ஒன்று, ஒரு உயர் பதவியில் அரசாங்க பதவியில் இருக்கும் பொழுது அதுக்கு தகுதியற்ற முறையில் நடப்பது என்பதுதான் குற்றம். அந்த ரீதியில் இப்பொழுது வெளிவரும் அந்த இமெயில்களை பார்க்கும் பொழுது இவர் அந்த இங்கே அரசாங்கத்தில் முக்கிய பதவியில் இருக்கும் பொழுது 80களில் அல்லது 90களில் மிக முக்கியமான ஃபைனான்சியல், அதாவது நிதிநிலை சம்பந்தமான மிக முக்கியமான தகவல்களை ஜெப்ரி எப்ஸ்டைனோடு பகிர்ந்திருக்கிறார் என்று இப்பொழுது அறிய வருகின்றது. இது மிக மிக பாரதூரமான குற்றம். காரணம் என்னவென்றால், நிதிநிலை என்னும் பொழுது பல அரசாங்கங்களுக்கு இடையிலே எத்தனையோ நிதிநிலை மாற்றங்கள், அதிரடிகள், போட்டிகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை சம்பந்தமான சில தகவல்களை அவருக்கு அங்கே அமெரிக்கா கொடுத்திருக்கிறார் என்று இப்பொழுது சந்தேகத்துடன் கருதப்படுகிறது. அதற்கு ஒரு உதாரணமாக கூடி இந்த யூரோ நாணயம் ஒரு கட்டத்தில் வீழ்ந்து கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அது எழுமா என்று கருதப்படும் பொழுது ஒரு பெயில் அவுட், அதற்கு ஒரு சக்தி கொடுத்து அந்த பணத்தை உலக வங்கியோ மற்ற நிதி நிறுவனங்களோ கொடுத்து அதை காப்பாற்றியிருந்தது. ஆனால் இந்த செய்தி அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இந்த பெயில் அவுட் பண்ணுற தினத்துக்கு முதல் நாள் இவருடைய தகவல் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற மிக முக்கியமான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்படி போகும் பட்சத்தில் இது மிக பாரதூரமான குற்றமாக கருதப்படும். இவர் சிறை செல்ல வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். இவர் சிறை செல்வதோ இல்லையோ, ஆனால் இவர்னால் இப்பொழுது சிக்கல்கள் பலருக்கு உருவாகியிருக்கிறது. ஒன்று, பிரதமர் கியர் ஸ்டாமருக்கும் மிகப்பெரிய சிக்கல் உருவாகியுள்ளது. ஏனென்றால், இத்தனை விடயங்களும் தெரியாமலா இவரை அமெரிக்காவினுடைய தூதுவராக நியமித்தார் என்ற ஒரு கேள்வி பல தடவை கேட்கப்பட்டது. இந்த கேள்வியை வைத்தே இவரை பதவியிலிருந்து தூக்கி எறிவதற்கு கட்சியில் உள்ளவர்கள் சரி, எதிர்கட்சிகள் சரி போட்டி போட்டுக்கொண்டு 2 வாரங்களுக்கு முன்பு எடுத்த முயற்சிகளில் அவர் ஓரளவுக்கு தப்பிக்கொண்டார். ஆனால் இப்பொழுது மெண்டல்சனுடைய கைதின் பின் வரும் செய்திகள் இன்னும் அவருக்கு ஒரு தலையடியை கொடுக்கும் நாட்களாகத்தான் அமையப்போகிறது. இன்று கூட எதிர்கட்சி தலைவரான கேட் பெட்னாக் அவர்கள் கெவின் கூறியிருந்தார், இது மிக உயர்நிலையில் இருந்த மெண்டல்சன் போலீசாரினால் அழைத்து செல்லப்படும் அந்த காட்சியானது அவமானத்துக்குரியது. இது பிரதமருடைய பிழையினத்தை தான் காட்டுகிறது என்றும், இந்த காட்சி வருங்காலத்தில் எங்கள் எல்லோர் மனதில் நீக்கப் போகிறது என்று தன்னுடைய இயலாமை ஒரு புறமும் இதுதான் சந்தர்ப்பம் என்று பிரதமரை சாடுவதற்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தியுள்ளார். ஏனென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, டோரி கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி அவருடைய தலைமையில் எவ்வளவு காலம் இருக்கும், அது பிழைக்குமான்ற நிலையில் இப்பொழுது பிரதமர் மீது உள்ள இந்த குறைகளை காட்டி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்புவதற்கு அவருக்கு சந்தர்ப்பமாக வர அமைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய கைதானது மிகப்பெரிய செய்தி. பிரித்தானியாவுக்கு மட்டுமல்ல, அது உலக அளவில் செய்தியாக கருதப்பட்டது. ஏனென்றால் இப்பொழுது பிரித்தானியாவுடைய சில முக்கியமான விடயங்களில் மற்ற நாடுகள் மூக்கை நுழைக்கும் அளவு இருக்கிற அமெரிக்கா கூட இதை பற்றி இந்த விவகாரங்களை கூறுகிறது. காரணம், அமெரிக்காவுக்கு வேறொரு தேவை இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள ஜனாதிபதியினுடைய புகழ் நாளுக்கு நாள் மங்கி கொண்டு கீழே செல்லும் பொழுது அவர் வேறு ஏதாவது ஒரு விடயத்தை காட்டி திசை திருப்பும் ஒரு இதில் மன்னராக காணப்படுகிறார். இன்று கூட அந்த புதிதாக கடந்த வாரம் அமெரிக்க உயர் நீதிமன்றம் இவர் கொண்டு வந்த அந்த வரி விதிப்புகள் எல்லாம் தவறானது, அது சட்டத்துக்கு முரணானது என்று அறிவித்தவுடன் உடனடியாக நீதிமன்றத்தை சாடியிருந்தார். பின்பு மீண்டும் இப்பொழுது நான் மீண்டும் ஒரு புது உலக ரீதியாக ஒரு வரியை விதிக்கப் போகிறேன் என்று இப்பொழுது மீண்டும் 15% வரியை விதித்துள்ளார். இது எந்த அளவுக்கு இதுவும் சரி வரும் என்பது தெரியவில்லை. ஆகவே
இப்படியான சிக்கல்களிலிருந்து தன்னை விடுவிப்பதற்காக சில அதிரடி நடவடிக்கைகள் செய்கிறார். அதோடு இன்னொன்று சேர்த்தை பார்க்கலாம். அவருடைய வாசஸ்தலத்துக்கு இந்த முறையும் ஒருவர் துப்பாக்கியோடு சென்று அவர் சுட்டுக் கொல்லப்பட்டவர் செய்தி வரும் பொழுது யாருமே இந்த செய்தியை நம்புவதில்லை. இது ஒரு பகுதியாகத்தான் கேட்கிறார்கள். அடிக்கடி இவருக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் ஒருவர் அங்கே துவக்கோடு சுடுபட்டு சாகிறார் என்று. ஆகவே இது வேணுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்று பலராலும் சந்தேகப்படுத்தப்படுகிறது. உண்மை போய் தெரியாது. இன்று கூட அந்த 23 வயது உடையவர் அவர் அவருடைய கோல்ட் ஃபீல்டில் வேலை செய்யும் ஒருவர். அவரை பற்றிய கருத்துக்களை அவருடைய நண்பர்கள் அங்கே வேலை செய்பவர்கள் கூறும் பொழுது அவருக்கு ஒரு துப்பாக்கி எப்படி பிடிக்கிறதே தெரியாத ஒருவர் எப்படி துப்பாக்கியோடு அங்கு சென்று போயிருக்கிறார் என்ற ஒரு சந்தேகத்துக்குரிய சந்தேகமாக இந்த நேரத்தில் அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஆகவே நாங்கள் பிரித்தானியாவுடைய செய்திகளில் முக்கிய செய்தியில் ஒரு பெரிய பகுதியை கடந்து விட்டோம். அடுத்த செய்தியாக பிரித்தானிய செய்திகளோடு சேர்த்து இன்னொரு செய்தியையும் பார்க்கலாம் நம்புகிறேன். சென்ற வருடம் 2024 ஆண்டிலிருந்து பிரான்சில் ஒரு முக்கிய பெண்மணியுடைய பெயர் பெரிதாக பேசப்பட்டு வந்தது. அது அவருக்கு புகழ்பெற்ற ஒரு பெயர் அல்ல. அவருடைய பெயர் இன்று புகழுக்கு உரியாது. ஏனென்றால் காரணம் அவருக்கு நடந்த கொடுமைகள். ஜிசெல் பெலிகோ என்ற பெண், இப்போது அவர் 73 வயது நினைக்கிறேன். அவருடைய கணவர், முன்னாள் கணவர், அவருக்கு போதை மருந்தை கொடுத்து அவரை ட்ரக் கொடுத்து விட்டு தானும் தன்னுடைய நண்பர்களையும் கொண்டு வந்து அவரை பாலுறவுக்குள்ளாக்கி, அதாவது ரேப் பண்ணே கூறலாம் ஆங்கிலத்தில், அந்த அளவுக்கு செய்த ஒரு கொடுமையான நிகழ்ச்சி ஒரு 10 வருடமாக நடந்திருக்கிறது. இந்த விவகாரம் வெளியே தெரிய வந்த பொழுது பொதுவாக இப்படியான செயல்களில் ஈடுபட்டவர்கள் அல்லது பாதிப்புடையவர்கள் தங்களுடைய முகத்தை காட்ட மாட்டார்கள், முகத்தை மறைத்து கொண்டு கதைப்பார்கள். அதற்கு அனோனிமிட்டி ரைட்ஸ் என்று இருக்கிற விருப்பம், தங்களுடைய முகத்தை காட்ட விருப்பமில்லை என்றால் அவர்களுக்கு அதற்குரிய சட்டம் பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆனால் அந்த உரிமையை அவர் எடுத்து, இல்லை நான் என்னுடைய முகத்தை காட்டி கதைக்க போகிறேன் என்று வந்ததே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக காணப்பட்ட 2024 இந்த செய்தி பெரிதாக பேசப்பட்டு கொண்டு வந்தது. நீதிமன்றத்தில் ஏறக்குறைய 16 வாரம் இந்த வழக்கு விசாரணை நடந்தது. 16 வாரம் என்னும் பொழுது எத்தனை தடவை நீதிமன்றம் வந்திருப்பார். ஒவ்வொரு தடவை நான் இந்த செய்திகளை நேரடியாக பார்த்தவன். ஒவ்வொரு தடவை அவர் நீதிமன்றம் செல்லும் பொழுதும் ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கே கூடி நின்று கரகோஷம் செய்து அவரை நீதிமன்றம் அனுப்புவார்கள். பின்பு நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரும் பொழுது மீண்டும் கரகோஷம் செய்வது ஒரு தினசரி காட்சியாக இருந்தது. இந்த காட்சி ஓரளவுக்கு சென்று இப்போ 47 பேர் நீதிமன்றத்தில் அந்த பெண்மணி முன்னிலையில் இருக்கிற 46 பேர் குற்றம் சாட்டப்பட்டு அதுக்கான தண்டனைகளை அனுபவிக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, எதற்காக பிரித்தானிய செய்திக்குள் இதை சேர்க்கிறேன் என்றால், இந்த வாரம் முழுவதும் தொலைக்காட்சி பார்த்தவர்களுக்கு ஓரளவு தெரியும், பிபிசியினுடைய நியூஸ் நைட் என்ற பிபிசி 2 நியூஸ் நைட் என்ற செய்தி கடந்த வாரம் தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு வந்தேன். அந்த குறிப்பிட்ட இந்த பெண்மணியுடைய விவகாரம் இங்கே பெரிதாக இந்த நிகழ்ச்சியில் 4-5 நாட்கள் தொடர்ந்து காட்டப்பட்டு வந்தது. அவரை நேரடியாக அழைத்து பேட்டி கண்டார்கள். அதாவது பிபிசி விக்டோரியா டெர்பிஷயர் என்பவர் அவரை அழைத்து பேட்டி கண்டிருந்தார். அந்த பேட்டியை பார்க்கும் பொழுதே ஒரு விதமான உணர்ச்சிபூர்வமான பேட்டியாக இருந்தது. அவர் துணிந்து கதைத்த விதமும். பின்பு கடந்த வெள்ளிக்கிழமை அவர் எழுதிய ஒரு நூல் இங்கே லண்டனில் வெளிவந்துள்ளது. எங்களுக்கு தெரியாது, அது ஆங்கிலத்தில் கூறுவதா ஹிம் டு லைஃப், அதாவது வாழ்க்கைக்கு ஒரு பாடல் மாதிரி, ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறது என்ற தலைப்பிலும் மிக முக்கியமான இன்னொரு தலைப்பு ஷேம் ஹேஸ் டு சேஞ்ச் சைட், அதாவது ஷேம் என்றால் வெட்கம், அவமானம், ஹேஸ் டு சேஞ்ச் சைட். உதாரணமாக ஒரு அவமானத்துக்குரியவர் அவமானமாகவும் மதிப்புக்குரிய மதிப்புள்ளவராக இருக்கணும். ஆனால் இங்கே ஷேம், அதாவது அவமானம் என்பது பக்கம் மாற வேண்டும். அதாவது நான் பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு அல்ல அந்த அவமானம், தன்னை நிலைக்கு உள்ளாக்கினவருக்கு தான் அந்த அவமானம் போகணும் என்று அந்த தலையங்கம் பெரிதாக உலகம் முழுக்கம் பேசப்பட்டு வந்தது. இன்று அவர் ஒரு உலகத்துடைய ஒரு நாயகியாக கருதப்படுகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை இங்கே லண்டனில் நடைபெற்ற அவருடைய நூல், தன்னுடைய கதைகள் நூல் விற்பனை
அங்கே மண்டபத்தில் எல்லாமே வித்து தீத்தாவிட்டது, ஒரு புத்தகம் மிஞ்சவில்லை. இதை வாசித்தவர்கள் சின்ன பெண் ஆட்கள் அல்ல, உலகத்தில் மிகப்பெரிய நிலையில் உள்ளவர்கள். உதாரணமாக மிக முக்கியமான ஹாலிவுட் நடிகைகள் எல்லாம் இந்த புத்தகத்தை வாசித்து அவருக்கு நேரடியாக வீடியோ மூலம் வாழ்த்துக்களை அனுப்பியதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்று இன்னொரு புதுமை நடந்தது. இது பெலிகோ என்ற பெண்மணியை இளவர், அதாவது மன்னருடைய சார்ல்ஸுடைய மனைவி, இப்பொழுது முன்பு நாங்கள் இளவரசி என்று அழைத்தவர், ஆனால் இப்பொழுது அவர் அரசி என்று கூறப்படும் அரசி, இன்று அவரை தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு அழைத்து அவரோடு உரையாடி இருந்த காட்சியை காணக்கூடிய இருந்தது. அப்பொழுது அவர் கூறிய சில வார்த்தைகள், தான் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இதே பாதிப்புக்குள்ளான பெண்களை பலரை கண்டிருக்கிறேன், ஆனால் அச்சமென்று எனக்கு இதுவரை இருந்ததே இல்லை. ஆனால் உங்களுடைய அந்த பேட்டியை பார்க்கும் பொழுது எனக்கு எது கதைப்பதுன்றது ஸ்பீச்லெஸ், ஒன்றுமே கதைக்க முடியாத நிலைக்கு நான் வந்துவிட்டேன் என்று அவர் கூறியது இன்று ஒரு பெரிய செய்தியாக பேசப்படுகிறது. எந்த அளவுக்கு மற்ற ஊடகங்களில் இது பெரிதாக பேசப்படுகிறதோ தெரியவில்லை. ஆகவே இன்றைய அந்த முக்கிய பிரித்தானிய செய்திகளில் இந்த பெண்மணியுடைய, அதாவது பிரான்ஸை சேர்ந்த பெண்மணியுடைய கதையும் சேர்த்து பார்ப்போம். இனி அடுத்ததாக மற்ற அரசியல் செய்திகளுக்கு வருவதாக இருந்தால், இங்கே எதிர்வரும் மே மாத தேர்தலை, அதாவது உள்ளூராட்சி தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அரசியல் ரீதியாக ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி பெரிய அதிரடியான செய்திகளை அறிவித்தது. சென்ற வாரம் நாங்கள் கூறியிருந்தோம், கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து மாறி அந்த கட்சிக்கு சென்றவர்கள் இப்பொழுது ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய மிக முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஸ்வெல்லா பிரபமன் என்ற முன்னாள் உள்நாட்டு அமைச்சராக இருந்தவர் கூட இப்பொழுது அங்கே கல்வி அமைச்சராக, நிழல் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தேர்தலில் வென்றால் அது ஒரு வேறு விவகாரம். ஆனால் இப்பொழுது இன்று அந்த அவருடைய செய்தி தொடர்பாக ஒருவருடைய பெயர் பெரிதாக அடிபட்டு கொண்டே வருகிறது. அவரே வெளிநாட்டவர், அவரும் பாகிஸ்தானில் இருந்து வந்த ஒருவர். ஆனால் அவர் மற்ற நாடுகளை, அதாவது பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து வந்தவர்களை எந்த அளவுக்கு அவர் குறைத்து கதைக்கிறார் என்ற பொழுது அவருடைய பெயரே யூசுப் என்று ஆரம்பமாகிறார். அவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் இந்த ரிஃபார்ம் யூகே கட்சியில் சேர்ந்த பின் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மிகவும் மற்றவர்களுக்கு கோபத்தை கொடுக்கும். அதாவது வெளிநாட்டவர்களோ மற்ற சாதாரண மக்களுக்கு ஒரு கோபத்தை கொடுக்கும் நிகழ்ச்சியாகும். ஆனால் அவர் என்ன செய்ய வருகிறார் என்றால், பிரித்தானிய மக்களுடைய உணர்ச்சியை கிளறி, யாருமே தங்களுக்காக கதைக்கவில்லை, நான் இந்த கதைக்கிறேன், அதாவது தங்களோட கட்சி தான் கதைக்கிறேன் என்று கூறி இந்த மக்களுடைய வாக்கை பெற்று கூடுதலான உள்ளூராட்சி மன்றங்களையும் பிடித்து, அதைத் தொடர்ந்து எதிர்வரும் அடுத்த பொது தேர்தலில் தாங்கள் ஒரு முக்கிய பதவிக்கு வருவோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது பிரித்தானிய மக்களுக்கு எதை கூறினால் அவர்களுக்கு காது குளிருமோ அந்த வார்த்தைகள் அத்தனையும் கூறிக்கொண்டு வருகிறார். இப்பொழுது அந்த போலீஸாருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது, ஸ்டாப் அண்ட் சர்ச். அதாவது ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவர்கள் என்று சந்தேகப்பட்டால் அவர்களை மறைத்து அவர்களை பரிசோதிக்கும் உரிமை. இது பல தடவை அரசியல் கட்சிகளுக்கு சிக்கலானதாக முடிந்தது. இப்படியான சோதனைகளின் போது பல எதிர்ப்புகள் வந்து சில அமைச்சர்களை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது மீண்டும் இந்த கத்தி குத்து விவகாரங்கள் சற்று அதிகரித்து கொண்டு போவதனால் போலீஸாருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை அவர் மிக உற்சாகமாக வரவேற்று முக்கியமான சில இடங்களை குறிப்பிட்டு, இப்படியான இடங்களுக்கெல்லாம் இவர்களை அனுப்ப வேண்டும் என்றால் இந்த குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் குற்றச்செயலை செய்யும் இடங்கள் என்று கூறிக்கொண்டு வருவது அவருடைய அந்த போக்கை மிக மோசமாக காட்டிக்கொண்டிருக்கிறது. அதை விட பல விவகாரங்களை குறிப்பிட்டார். பிரித்தானியாவினுடைய அகதி தஞ்சம் நிராகரித்தவர்களோ அல்லது வேறு விதமாக இங்கே வந்து அவர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் பொழுது எந்தெந்த நாடுகளெல்லாம் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கூறினார்களோ அவர்களுக்கு விசா உரிமையை மறக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட சில நாடுகளை குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று தான் பிறந்த பாகிஸ்தான், சோமாலியா, சூடான், எரித்ரியா, ஆப்கானிஸ்தான், சிரியா போன்ற நாடுகள் தங்களுடைய அகதிகளை அல்லது தங்களுடைய மற்ற குடிவரவு
பாதிக்கப்பட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்படும் பொழுது இவர்கள் மறுத்தால் இவர்களுக்கு விசா வழங்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார். அடுத்தது இந்த கோவில்கள் அநேகமாக எல்லோருக்கும் தெரியுங்க, பிரித்தானியாவில் பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் பேணப்பட முடியாத அவர்கள் நிதி காரணமாக அவற்றை விற்க வேண்டிய நிலை வரும் பொழுது அவை பல தேவாலயங்கள் சிறிய சிறிய இஸ்லாமிய குழுக்களினால் அல்லது வேறு இனங்களினால் வாங்கப்படுகிறது. அவர்கள் இப்பொழுது அந்த தேவாலயங்களுக்கு ஒரு உத்தரவிட வேண்டும் என்று கூறுகிறார். எப்படி என்றால், அந்த ஒரு தேவாலயமாக இருந்ததை ஒரு மசூதியாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு அனுமதி செய்யக்கூடாது என்று அவர்களை மறுக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அடுத்ததாக இந்த இன்டெஃபினிட்லி என்று கூறுவோம், அதாவது உங்களுக்கு நிரந்தர பதிவிட உரிமை இங்கே இருக்கிறது என்றால் அது பொதுவாக முதல் 5 வருடத்துக்கு பிறகு அது கொடுப்பார்கள். ஆனால் இவருடைய கருத்தின்படி அந்த இன்டெஃபினிட்லி நிரந்தர பதிவிடம் என்பதை ரத்து செய்து அதனை ஒவ்வொரு 5 வருடமும் புதுப்பிக்க வேண்டும் என்றும் அது வேலை வழங்குவதற்கான ஒரு விசாவாக அதை பாவிக்க வேண்டும் என்றும், மற்றது ஸ்பவுஸ் விசா, அதாவது திருமணம் செய்து மனைவியை கணவரை இங்கே அழைப்பவர்களுக்கு இன்னும் சம்பளத்தை உயர்த்தணும், அதாவது அதி உயர் சம்பளத்தையும் கூட்டி நிச்சயமாக ஆங்கில அறிவு வேணும் என்றதை நீங்கள் இறுதியாக முடிவு செய்ய வேண்டும் என்று இன்னொன்று அறிவித்து தான் அந்த யூனிவர்சல் கிரெடிட் என்று இங்கே எல்லோருக்கும் தெரியும். அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் உதவிகள் பொதுவாக இந்த பிள்ளைகள் உள்ள குடும்பங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு உதவி. உடனடியாக அவர் கூறுவார் என்றால், தாங்கள் பதவிக்கு வந்தால் உடனடியாக அவை நிறுத்தப்பட வேண்டும், நிறுத்துவோம் என்றும், அவர்கள் எவ்வளவு காலம்தான் பிரித்தானியால் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இந்த பணம் கொடுக்கக்கூடாது என்பது அவருடைய அடுத்த ஒரு முயற்சி. மற்றது வீடுகளில் உதாரணமாக ஒரு சந்தேகத்துக்கிடமானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த வீடுகளையே போய் சோதிக்க வேணும், அதுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் சோதிக்க வேண்டும் என்றும். மற்றது செக்யூர் போர்டர், அதாவது தங்களுடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டும், அதே நேரம் ஐரோப்பிய நீதிமன்றத்தில் அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று இவர் அடுக்கடுக்காக அதிரடியான பல விடயங்களை அறிவித்திருந்தார். ஆனால் இதை பார்த்த டோரி கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி சற்று ஒருபடி கீழே இறங்கி வந்து இவரெல்லாம் நாங்கள் கூறிய இமிக்ரேஷன் சம்பந்தமாக நாங்கள் கூறிய அத்தனை கருத்துக்களையும் கொப்பி அடிக்காத ஆங்கிலத்துக்கு கூற கட் அண்ட் பேஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார், தாங்கள் சொன்னதை கட் அண்ட் பேஸ்ட் இருக்கிறார் என்று ஒரு தங்களுடைய கருத்தை வேறே தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்வரும் மே மாதம் நடைபெறப்போகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக முக்கியமாக அமைய போகிறது. காரணம், லண்டனை சூழ உள்ள இடங்களில் பல இடங்களில் இந்த இவருடைய பிரச்சாரம் அதை வேகமாக செல்கிறது. எந்த அளவுக்கு சரி வரும் என்று யாரும் கூற முடியாது. ஆனாலும் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பொது தேர்தல் அமைய போகிறது. இப்பொழுது ஏனைய நாடுகளில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், இதே ஒரு பேட்டர்னில் அரசாங்கங்களுடைய நிலை மாறுகிறது. சென்ற வாரம் கூட அங்கே பிரான்சில் நடைபெற்ற ஒரு கொலை, அது ஒரு 2 குழுவினர், கட்சி குழுவினருக்கிடையே நடைபெற்ற ஒரு தாக்குதலின் போது ஒருவர் கொல்லப்பட்டார். இறந்தவர் வலதுசாரியைச் சேர்ந்த லூபென் என்ற அவருடைய கட்சிக்கு ஆதரவானவர். அதற்கு எதிராக அந்த மேடரை செய்த கூட்டத்தில் 6-7 பேர் அகப்பட்டார்கள். அவர் RFE என்ற, அதாவது ஜோன் லுக் மெலோன்ஷோ என்ற இடதுசாரி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இருந்தது. இப்பொழுது அந்த விவகாரம் தலை தூக்கி பெரிதாக பேசப்படுகிறது. பிரான்சில் மட்டுமில்லை, உலகம் முழுக்க பெரிய செய்தியாக கூறப்படுகிறது. எப்படி என்றால், இந்த ஒரு இறப்பை வைத்து, இதனை முதலீடாக வைத்து இந்த இடதுசாரிகளை தாக்குவதற்கு வலதுசாரிகள் முன்வருகிறார்கள் என்றது உண்மையாகவே காணப்படுகிறது. சென்ற வாரம் இத்தாலிய பிரதமர் இங்கே வந்த பிரெஞ்சு ஜனாதிபதியோடு இதை பற்றி கதைக்கும் பொழுது இவர் அதுக்கு அளவுக்கு அதிகமாக தன்னுடைய கருத்துக்களை அறிவித்திருக்கிறார். அங்கே வலதுசாரிகளுக்கு இடமில்லாமல் இடதுசாரிகள் தலையெடுக்கிறார் பொழுது பிரெஞ்சு ஜனாதிபதி நேரடியாக கூறிவிட்டார், நீங்கள் உங்களுடைய எல்லையை தாண்ட வேண்டாம், உங்களுடைய விவகாரத்தை உங்களோட நாட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள், இது எங்கள் நாட்டு விவகாரம், இது தலைவிட வேண்டாம் என்று கூறினார். அதே போன்று அமெரிக்க ஜனாதிபதியும் இதே போன்ற கருத்தை கூற துவங்கிவிட்டார். அங்கே இந்த ஈவிர இடதுசாரிகள், லெஃப்ட் விங், சோசலிஸ்ட், இப்படியான தீவிரமான விடயங்கள் நடக்கிறார் என்று கூறி
இந்த வலதுசாரி போக்கை பல இடங்களில் ஆதரித்து கொண்டு வருவது எங்கள் கண்முன் ஒரு காணப்படும் ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னும் ஒரு உள்ளூர் செய்தியில் முக்கியமாக இன்று எமது கல்வி அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவித்திருந்தார். இந்த பாடசாலை மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக சாதாரண மாணவர்கள் அல்ல, விசேட தேவை உள்ள மாணவர்களுக்கான செலவினங்கள் அல்லது அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தால் அந்த திட்டம் ஒரு சர்ச்சைக்குரிய திட்டமாகவே மாறியுள்ளது. சாதாரண பாடசாலைகளுக்கு கூடுதலான பணத்தை கொடுத்து அடுத்த 3 வருடங்களில் 4 பில்லியன் பவுன்களை கொடுத்து அந்த பாடசாலையின் மூலமே இவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார். அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே மிகப்பெரிய எதிர்ப்பை பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சுட்டிக்காட்டத்தக்கது. அதாவது எதிர்காலத்தில் இது கூட ஒரு ஜூட்டர்ன், பல அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட பல கொள்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மீளப்பெறப்பெற்றதனால் ஜூட்டர்ன் என்ற ஒரு பகுதியாக கூறப்பட்டது. அது இதுவும் அப்படி ஒன்றாக அமையுமோ என்ற ஒரு சிக்கல் வருகின்றது. இந்த நிலையில் நாங்கள் ஓரளவுக்கு 2ஆம் பாகத்துக்கு செல்லாம் நடாமல் கொஞ்சம் உலக செய்திகளை பார்க்கலாம் நம்புகின்றேன். இன்று கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் உலக செய்திகள் நீங்கள் பார்க்கும் பொழுது மெக்சிகோவில் நடைபெற்ற சம்பவம் ஒரு முழு உலகத்தையே நடுங்க வைக்கும் நிகழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அங்கே மெக்சிகோ என்பது போதைப்பொருள் கடத்தலுக்கு மற்றது அந்த குழுக்களுக்கு நடைபெறும் மோதல்கள் வலிமையாக நடக்கும் ஒரு நாடாக இருந்தது. இதனை ஜனாதிபதி ட்ரம்பே பல தடவை சுட்டி காட்டியிருந்தார். எப்படியாவது அந்த நாட்டில் உள்ள இந்த போதை கடத்தல்காரர்களை கட்டுப்படுத்தாத வரை தாங்கள் மெக்சிகோவுக்கு எந்த உதவியும் செய்ய போவதில்லை என்று பல தடவை மிரட்டி கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது அங்கே உள்ள குழுக்களில் பல குழுக்கள் இருந்தாலும் மிக முக்கியமான எல் மென்சோ என்று அழைக்கப்படும் ஒரு குழுவினர், ஒசுகேரா என்ற ஒருவருடைய மிக பயங்கரம், அவரை எதிர்க்க யாருமில்லை என்ற நிலையில் இருக்கும் பொழுது நேற்றைய தினம் கொலம்பியன் இராணுவத்தினால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுவும் அதற்கு உதவியாக இருந்தது அமெரிக்க படைகள் கொடுத்த தகவலை வைத்துத்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் கொல்லப்படுவார் என்று இங்கு யாருமே எதிர்பார்க்கவில்லை என்று அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் அவருக்கு பொடி கார்ட்ஸ் சென்றிருந்தார்கள். ஆனால் அவரோடு கூட 6 பொடி கார்ட்ஸும் அதில் இறந்தார்கள். இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது கூட ஒரு சிக்கலான செய்தி, ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்தி. ஒன்று, அவர் முன்பு சுடப்பட்டு உயிரோடு இருந்து வைத்தியசாலையை கொண்டு போகும் பாதையில் தான் அவர் இறந்தார் என்று. இது சில சந்தர்ப்பங்களில் வேறு வேகமாக வரும். உண்மையில் அவரை காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்றி இருக்கலாம், வேணுமென்று சாக வைத்தார் என்ற செய்தி வருவதற்கும் இது ஒரு ஆதாரமாக அமைய போகிறது. ஏற்கனவே இவருடைய தலைக்கு இவரை உயிரோடு பிடித்து கொடுப்பதால், இவரை கைது செய்வதற்கு யாரும் உதவி செய்தால் அவர்களுக்கு 15 மில்லியன் அமெரிக்க டாலரை தருவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. ஆகவே இந்த நிலையில்தான் இந்த துப்பாக்கிச்சூடு மரணம். அவர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடத்தல் மன்னனை கொன்றது. கொலம்பியாவுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தாலும் அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் இன்னும் பல இன்னல்கள் நடைபெற இருக்கிறது. நேற்று மட்டும் ஏறக்குறைய 25 போர் வீரர்கள் இந்த கடத்தல்காரனாலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக பல வாகனங்களை தீக்கிரையாக்கினார்கள், பெட்ரோல் ஸ்டேஷன்களுக்கு தீ வைத்தார்கள், பல வீடுகள் கடைகளுக்கு தீ வைத்தார்கள், தங்களுடைய கோபத்தை காட்டும் அளவுக்கு செய்திருந்தார்கள். இப்பொழுது சகல நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கும், அதாவது கொலம்பியாவில் உள்ள ஐரோப்பிய மக்கள் பலரை யாரையும் விட்டு வெளியில் வர வேண்டாம், கவனமாயிருங்கள் என்று அந்த அளவுக்கு அங்கே வீதிகளில் படுமோசமான வன்முறைகள் பரவிவிட்டன. இன்று பிற்பகல் செய்திகளின்படி ஓரளவுக்கு 2000க்கும் அதிகமான இராணுவ துருப்புகள் அங்கே வீதிகள் வந்ததனால் சற்று ஓய்வாக இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் இலகுவாக கைவிடுவார்கள் என்று நம்ப முடியாது. ஏனென்றால் அவருடைய மிகப்பெரிய வர்த்தகம் இந்த போதைப்பொருள் கடத்தல். அவருடைய கிங் பின் என்ற ஆங்கிலத்துக்கு ஒரு முக்கியமானவர் கொல்லப்பட்டால் பின்பு அவருடைய செல்வாக்கு சிறிதாக குறைந்து கொண்டு போகும் பொழுது வேறு பல குழுக்கள் இதில் ஈடுபடலாம், இன்னும் மோதல்கள் நடைபெறலாம் என்று கருதப்படுகிறதா. இது மெக்சிகோ பொறுத்தவரை இன்று நேற்று தொலைக்காட்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே பெரிய அளவில் கருத்த புகையோடு நெருப்பெரியும் காட்சியை பார்க்கும் பொழுது இது நடைபெற்றது.
கொலம்பியா என்ற தென் அமெரிக்கா நாட்டில் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். அடுத்தொரு செய்தி ஈரான். நாங்கள் கடந்த டிசம்பர் ஜனவரி மாதத்தில் ஈரானில் நடைபெறும் மாற்றங்கள், ஈரானில் உள்ள ஆர்ப்பாட்டங்களை பற்றி கூறி கொண்டு வந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஈரானிய இராணுவம், ஈரானிய போலீசார் மோசமான அடக்குமுறைகளை ஏவி விட்டார்கள். ஏறக்குறைய 7,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் 7,000க்கும் அதிகமாக இருக்கும் என்றே கூறப்படுது. என்றால் பல இடங்களில் அவர்கள் கொண்டு சென்றவர்களுடைய உடல்களே காணவில்லை. மற்றது இறந்தவர்கள் பார்த்த காட்சிகளை நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சி பார்த்திருந்தோம். ஆனால் இப்பொழுது கடந்த சனிக்கிழமையில் இருந்து மீண்டும் அங்கே இதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்து விட்டன. பல யூனிவர்சிட்டி சர்வ கலாசாலைகளில் மீண்டும் இவ்வளவு 7,000 பேர் கொல்லப்பட்ட பின்பும் மாணவர்கள் சரி மற்றவர்கள் சரி எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் இறங்கியுள்ளார்கள். இவர்களுக்கு பின்புலமாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் என்று ஓரளவுக்கு ஊகிக்க முடிகிறது. ஏனென்றால் ஈரானை தாக்குவதற்கான எல்லா விதமான போர்க்கப்பல்களையும் கொண்டு வந்து ஈரானை சூழ நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் உற்சாகமாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடுவது ஏதோ ஒன்றை குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் ஏதோ ஒரு விதத்தில் ஈரானிய மீது அமெரிக்கா உடனடியாக தாக்கலாம் என்ற ஒரு அச்சமும் கூடவே காணப்படுகிறது. இதில் எத்தனை 1000 பேர் இருப்பார்கள் என்று யாரும் கூற முடியாது. ஆனால் நிச்சயமாக அழிவு இருக்கிறது. இன்றும் பலர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்த செய்தியாக வடகொரியா பற்றி கூறும் பொழுது அங்கே கூறுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனால் வளமையான ஒரே காட்சியை நாங்கள் பார்க்கலாம். கிம் ஜாங் உன் என்பவர் தான் வடகொரிய அதிபர். அவர் அதிரடியாக பல நிகழ்ச்சிகளை செய்வார். டொனால்ட் ட்ரம்பையே நேரடியாக சந்தித்தவர். டொனால்ட் ட்ரம்பும் அவர்களும் கீரியும் பாம்புமாக இருந்தவர்களே பிறகு நண்பர்களான கதை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்று 5 வருடத்துக்கு ஒரு முறை அவர்களுடைய அரசாங்கத்தினால் தெரிவு நடைபெறும் என்று கூறுவார்கள். அங்கே தெரிவென்று ஒன்றுமில்லை, அவர்கள் தாங்களே தெரிவு செய்வார்கள். அந்த நிலையில் நேற்றைய தினம் அவருடைய கட்சியினால் அவர் மீண்டும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாரால் என்று இல்லை, அவருடைய அந்த 5000 பேர் அடங்கிய கட்சி குழுவினால் மீண்டும் அவரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினத்திலிருந்து செய்திகள் இருக்கின்றன. அதாவது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கவர்மெண்ட். அவர்கள் என்னத்தை கூறுகிறார்கள் அதைத்தான் மற்றவர்கள் கூற வேண்டும் என்ற நிலையில் அங்கே இருக்கிற இவ்வளவுத்துக்கும் சாங்ஷன், அதாவது அந்த நாட்டுக்கு எதிரான பாரிய பொருளாதார தடை இருந்த பொழுதும் அவர்களுடைய இந்த ஆயுத விவகாரத்தில் கடுமையாக உற்சாகமாக காணப்படுகிறார்கள். நியூக்ளியர் கேப்பபிள் ராக்கெட் லான்ச்சரில் நியூக்ளியர் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களை வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. இதனால் பல நாடுகள் அச்சப்படுகின்றன. உதாரணமாக இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு ஆன இந்த போரின் போது கூட பலர் நினைப்பது என்னவென்றால் ரஷ்யாவுக்கு ஆயுதம் தேவை, ஒரு கட்டத்தில் ஆயுதம் காணாமல் போகும் கட்டத்தில் வடகொரியா அதுக்கு உதவி செய்யும், இப்படியான ஆயுதங்களை கொடுக்கும் ஒரு அச்சத்தினால் இந்த போர் ஒரு இழுபட்டு கொண்டு போர் என்று கூறலாம். இப்பொழுது ஏறக்குறைய 4வது வருடத்தை தாண்டி விட்டது. கடந்த 22ஆம் தேதியோடு 4 வருடம் தாண்டி இந்த போர் நடக்கிறது. ஆனால் இன்றைய கருத்தின்படி யுக்ரைன் அதிபர் கூறியிருக்கார், புட்டின் அவர்கள் 3வது உலக யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார் என்று. அவருடைய செயல்கள் முழுவதும் அதனையே காட்டுகிறது என்றும், அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி இந்த நாளை தினம் மறுதினம் இந்த சமாதானம் வருகிறது, தன்னுடைய ஆட்களை அனுப்பி பேச்சுவார்த்தை ஈடுபட்டுட்டோம் என்று கொஞ்ச நாள் கூறுவார். பின்பு சத்தமிராது அதற்கிடையில் புட்டினுடைய தாக்குதல் படுமோசமாக நடைபெறும். இந்த விதமான அழிவுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இன்னொரு கண்டிஷன் போட ஒரு நிபந்தனை அங்கே விதிக்கப்படுகிறது. யுக்ரைனால் பிடிக்கப்பட்ட இடங்களில் ஏறக்குறை 20% இடங்களை மீண்டும் ரஷ்யாவுக்கே கொடுக்க வேண்டும். அதற்கு யுக்ரைன் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனை இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி மறைமுகமாக அவர் மீது திணிக்கின்றார். இங்கே தான் சிக்கல் உருவாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுடைய மக்களே ரஷ்ய மக்களாக மாற்றப்படும் ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கிடையே சமாதானம் வருமா இல்லை என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாக கருதப்படுகிறது.
அடுத்து இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் சர்வதேச குளிர்கால ஒலிம்பிக்ஸ் விளையாட்டுகள் நேற்று ஞாயிறு தினத்துடன் முடிவு பெற்று பல நாடுகள் வீரர்கள் தங்கள் நாடுகளை நோக்கி வந்துள்ளார்கள். கூடுதலான விருதுகளை பெற்ற நோர்வே, அதற்கு அடுத்ததாக அமெரிக்கா போன்ற நாடுகள் பல பரிசுகளை பெற்று தங்கள் நாடுகளுக்கு வந்த காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது இந்தியாவில் ஒரு ஆசிரியை ஒருவருக்கு ஒரு பெரிய சன்மானம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. ஸ்லம்ஸ் இன்டு ஓப்பன் ஏர் கிளாஸ், அதாவது மக்கள் வாழ முடியாத, வசிக்க முடியாத அசுத்தமான சூழ்நிலைகளில் கூட அந்த இடங்களை ஒரு பொது கல்வி வகுப்பறையாக மாற்றி, அரையண்டு கட்ட இல்லை, ஆனால் பொது இடங்கள், உதாரணமாக அருகில மாடுகள் இருக்கும், மற்றது அந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த துணி துவைக்கும் தொழிலாளர்கள் வாழும் ஏரியா. ஆகவே அவர்களுடைய அந்த தொழில் மத்தியில் பாடசாலைகள், அந்த வகுப்பறைகளை அமைத்து இந்த ஆசிரியை பல மாணவர்களுக்கு உதவி செய்தார் என்பதனால் இவருக்காக ஒரு சர்வதேச ரீதியான ஒரு பரிசாக $1 மில்லியன் கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. இதேபோன்று பிரான்ஸ் பற்றிய செய்திகள் இன்று பிற்பகல் நடைபெற்றது. பிற்பகல் 3 மணி அளவில் லியோன் என்ற இடத்தில் தான் இப்பொழுது அடிக்கடி இந்த மாணவர்களுக்கிடையான மோதல், இனக்குழுக்களுக்கான மோதல் நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் சரியாக 3:30 அளவில் ஒரு பாடசாலை மாணவன் அந்த பாடசாலை வாசலுக்கு முன்பு வைத்து இன்னொரு மாணவனால் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அவள் இறக்கவில்லை. ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டதாக இன்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான செய்தியை நாங்கள் ஐரோப்பாவில் இருக்கிறோம். ஐரோப்பிய நாடுகள், முக்கியமான நாடுகள் ஒன்றான நெதர்லாண்ட்ஸில் நடைபெற்ற தேர்தலில் மிக வயதில் குறைந்த ஒருவர் இப்பொழுது அந்த நாட்டினுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் ஜாப் ஜெட்டன் என்பவர். இவர் முன்பு இருந்த தீவிர வலதுசாரியான ஒருவர் தன்னுடைய கட்சி ஆதரவை விலக்கியதனால் அங்கே நடைபெற்ற தேர்தலில், அங்கே ஹொலந்தில் கூட இந்த தேர்தல் ஏறக்குறைய ஒரு சங்கீத கதிரை போல் தான் இருக்கும். ஏற்கனவே 2 அரசாங்கங்கள் திடீரென்று விழுந்து இது 3வது அரசாங்கம். இந்த அரசாங்கம் எவ்வளவு காலம் வாழும் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது அவர் மைனாரிட்டி கேபினெட், அவரால் அமைக்கப்பட்ட அரசவை மிக குறுகிய பலம் உள்ள ஒரு அமைச்சரவை. நாளைக்கு அவர்களோடு கூட்டில் இருக்கும் இன்னொருவர் விலக்கி கொள்வாராக இருந்தால் ஆதரவை, இந்த அரசாங்கமும் பதவியிலிருந்து கீழே விழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம் என்று கூறப்படுகிறது. அந்த ரீதியில் இப்பொழுது புதிதாக வந்த இந்த டச்சு அரசாங்கம் எந்த நிலை பேணிக்க போகிறதா, வலதுசாரியாக இருக்க போகிறதா, நடுநிலை இருக்க போகிறதா, இடதுசாரியாக இருக்க போகிறதா என்பதும் அடுத்தடுத்த வாரங்களில் அவருடைய போக்கிலிருந்து ஓரளவுக்கு புரிய முடியும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, சர்வதேச நீதிமன்றம் ஒன்று, ஐசிசி என்று கூறுவோம், இங்கே ஹொலந்தில் உள்ளது. அங்கே பிலிப்பைன்ஸுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரொட்ரிகோ டூட்டே என்பவர், அவர் கைது செய்யப்பட்டு அங்கே விசாரணை கொண்டு வரப்பட்டது. கடந்த வருடம் கொண்டு வரப்பட்டார். அது ஒரு பெரிய செய்தியாக பேசப்பட்டது. பின்பு சற்று மறைந்து போன செய்தியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த சர்வதேச நீதிமன்றத்தினுடைய விசாரணைகள் ஆரம்பித்துள்ளன. அந்த விசாரணையின் போது இவர் உண்மையில் செய்த குற்றங்கள் என்ன, உண்மையான குற்றங்களை செய்திருக்கிறான்றது, சாட்டப்பட்ட குற்றங்கள் சின்ன குற்றங்கள் அல்ல, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று அவரால் இந்த போர், எதுக்கான போர் என்றால் போதைப் பொருளுக்கு எதிரான போர் என்ற ஒரு வாசகத்தை கூறிக்கொண்டு அவர் பதவிக்கு வந்த 6 வருடமும் அதற்கு முன்பு அந்த பிலிப்பைன்ஸ் நாடுடைய மேயராக இருந்தவர். ஆகவே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த போதைப் பொருளோடு ஈடுபட்டவர்கள் என்று சந்தேகப்பட்ட அவர்கள் அத்தனை பேரையும் ஈவிரக்கமின்றி கொண்டு வந்தார். அதில் பெரும்பாலானோர் உண்மையில் அது சம்பந்தப்படாதவர்கள். ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் என்று சொன்னால் அந்த ஏரியாவில் யாரை கொல்லணும் என்றால் பலரை கொண்டிருக்கிறால் பல குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு எக்ஸ்ட்ரா ஜூடிஷியல் கில்லிங் என்ற ஆங்கிலத்தை கூறுவோம். அதாவது சட்டத்துக்கு புறம்பான கொலைகள். இது எமதுக்கு புதியதல்ல, இலங்கை போன்ற நாடுகள் இது பல தடவை நடந்தது. அதே போன்ற முறையை இவர் கையாண்டு பலரை
சட்டத்துக்கு புறம்பான கொண்டு சுட்டு கொண்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கானோர் இறந்துள்ளதாக செய்திகள் வருகிறது. இவர் மீது 78 கொலை குற்றச்சாட்டுகள் வேறு நேரடியாக சாட்டப்பட்டுள்ளது. இதில் அவர் தப்புவாரா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இங்கே கூடிய ஒரு அரசியல் சிக்கல் இருந்தது. முன்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மார்கோஸ் என்ற ஒரு குடும்பம் தான் அந்த நாட்டை வருஷக்கணக்காக ஆண்டது. பின்பு ஒரு கட்டத்தில் மார்கோஸ் என்பவர் தூக்கி எறியப்பட்டு ஒரு பெண்மணி அந்த நாட்டு அதிபராக வந்த பொழுது மார்கோஸ் பின்பு வேறு நாடுக்கு அனுப்பப்பட்ட பின்பு அவர் இறந்த செய்தி தெரியும். பின்பு மார்கோஸனுடைய மகன் பின்பு பதவிக்கு வந்து இவர்களுக்கும், அதாவது டோட்டே என்பவருக்கும் மார்கோஸ் குடும்பத்துக்கும் பரமெதிரியாக இருந்தவர்கள். பின்பு ஓரளவுக்கு ஒருவித ஒப்பந்த அடிப்படை 2022 ஆண்டு அரசாங்கம் அமைக்க முயன்ற பொழுது இவர்களுடைய ஒரு ஏட்டி போட்டி வரும் பொழுது இந்த குற்றங்கள் செய்த ரொட்ரிகோ டுட்ரே எப்படியும் சர்வதேச நீதிமன்றத்தில் மாட்டி அவரை கொடுத்து விடவும் என்பதில் இவர் உதவி செய்ததாகவும் அதன் காரணமாக தான் இவர் அனுப்பப்பட்டது. ஆகவே அந்த 2 குடும்பங்களுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய அந்த பகைதான் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை வீழ்த்தும் அளவுக்கு அவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது. இந்தியா சம்பந்தமான இன்னொரு சிறிய செய்தி. இந்தியா பொறுத்தவரை அங்கே பல நாடுகளுக்கான, அதாவது இந்திய பாராளுமன்றத்துக்கு அல்ல, மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. எதிர்வரும் அநேகமாக ஏப்ரல் முதல் வாரத்தில் நடைபெறும். அதில் தமிழ்நாடு உட்பட. அவை அங்கேயும் பல சூடு பிடிக்கும் காட்சிகளை காணக்கூடிய இருந்தது. முன்பு எதிரியாக இருந்தவர்கள் இப்போ நண்பர்களாகவும், இப்போது நண்பர்களாக இருந்த முன்பு எதிரியாக இருந்தவர்களும் என்று குறிப்பிடத்தக்கது. அந்த ரீதி தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு கட்சியை நாங்கள் குறிப்பிடாமல் இதனை அவதானிப்பவர்கள் அது இன்ட்ரெஸ்டாக அவதானிப்பென்று கூறலாம். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்தியா பொறுத்தவரை இந்த வரி, அமெரிக்க ஜனாதிபதியினால் விதிக்கப்பட்ட வரியில் பாதிப்புள்ளான நாடுகளில் இந்தியா முன்னிலை இருந்தது. காரணம் என்னவென்றால், இந்தியா ரஷ்யாவினுடைய ஒயிலை வாங்கி அதனை மற்ற இடங்களை விட்டதனால் கோபமடைந்த ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஒரு பாடம் போட்ட வேணும் என்று அவர்களுடைய பொருளுக்கு 50, 70, 100 என்று பலவிதமான வரி விதித்து அவர்களை அச்சத்தில் உள்ளாக்கி கொண்டிருக்கிற நிலையில் அவர் ஜனாதிபதி ட்ரம்ப் எதிர்பார்க்காத இன்னொரு நிலை காணப்பட்டது. எப்படி என்றால், இதே இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் மற்றது வேறு சில நாடுகளோடும் ஒப்பந்தம் செய்து, இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய நாடகமும் இந்தியாவும் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதினால் அவர்களுக்கு எந்தவித வரி சலுகைகள், நிறைய வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டு இப்படியான வரி விதிக்காமல் மிக குறைந்த வரியிலே அவர்கள் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்ததனால் இப்பொழுது இந்தியாவினுடைய கை ஓங்கிவிட்டது. இதனால் அமெரிக்க ஜனாதிபதி சற்று குழம்பி போயிருக்கிறார். அதே நேரம் சென்ற வாரம் அமெரிக்க நீதிமன்றம் இவரினால் விதிக்கப்பட்ட வரிகள் தவறானவை, ஆகிய சட்டப்படி அவர் அப்படி விதிக்க முடியாது என்னும் பொழுது அதில் இந்தியாவும் காப்பாற்றப்படுகிறது. ஏனென்றால் இந்தியாவுக்கு 50% வரியை விதித்திருந்தார். ஆனால் நான் விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை என்ற அளவுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியிருந்தார். அவருக்கு அந்த தனக்கு எதிராக நீதிமன்றம் கொண்டு வந்த நீதிமன்ற முடிவை ஏற்கொள்ளாவிட்டாலும் தான் மீண்டும் ஒரு உலகம் பூராக ஒரு வரியை விதிப்பேன் என்று இப்பொழுது கடைசியாக 10% துவங்கி இன்று 15% வந்து நிற்கின்றார். அது எந்த அளவுக்கு சரி வரும் என்பது தெரியவில்லை. அவர் தன்னுடைய அந்த ஏட்டிக்கு போட்டியான வரி விதிப்பினால் உலக நாடுகளை விரட்டு வருவது எவ்வளவு காலம் நீடிக்குமோ தெரியவில்லை என்ற அந்த செய்தியோடு உங்களுடைய ஒரு கருத்தையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் ஓரளவுக்கு நிகழ்ச்சியை முடிவு கொண்டலாம் நினைக்கிறேன். நடாவன், உங்களுடைய கருத்து. இந்த யூசுப் அவர் அல்லது அவருடைய பெற்றோர்கள் இந்த நாட்டுக்கு எப்படி வந்தவியல்? அதையும் கூறினார். தங்களுடைய பெற்றோர் வரும் பொழுது வெறும் பொக்கெட்டோடு தான் வந்தார்கள், அதையும் கூறுகிறார். ஆனால் பொதுவாக ஸ்வெல்லா பிரவமன் கடந்த வாரம் கூறிய ஒன்றை கூட இதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கின்றேன். அவர் பிரித்தானியக்காக இவ்வளவு கவலைப்பட்டு மிகவும் வேதனையோடு கதைத்தார். ஐயோ, இந்த பிரித்தானியாவை பாருங்கள், எவ்வளவு மோசமாக இந்த அநியாயம் இந்த நாட்டை அழித்து விட்டார்கள் என்று கூறும் பொழுது தானும் சேர்ந்து தன்னுடைய பெற்றோர்களும் சேர்ந்து தான் அழித்தார் என்ற மறைமுக கூற தெரியவில்லை. அதே போன்றுதான் இன்று இந்த யூசுப் என்பவர் இந்த சமய ரீதியாக
தேவாலயங்கள் விற்கப்பட்டு அவை மசூதிகளாக மாற்றப்படுவதை தடுக்க வேண்டும் என்று கூறும் பொழுது அவர் கூறிய ஒரு வார்த்தை சிரிப்பாக இருந்தது. பிரித்தானியா ஒரு கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு உட்பட்ட ஒரு நாடு. அப்படி ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்களே என்று வேதனை தெரிவித்தார். இவருடைய வேதனையும் சென்ற வாரம் சுவேலா பிரமான் பிரித்தானியருக்காக சிந்திய கண்ணீரும் எங்களுக்கு சிரிப்பை தரும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இல்ல அதான் இப்ப யாரும் இவரிடம் கேட்கவில்லை. இப்ப இந்த கட்டடங்களை ஆலயங்களை மாற்றுவது என்று இவர்கிட்ட கேள்வி கேட்காம தங்களோட கருத்தை தான் வைக்கணும். சாதாரணமா சிந்திக்க தெரிஞ்சவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று இருப்பவர்கள் அப்படி அவ்வளவு விளங்காதண்டு இல்லை. இது உசுப்பேத்திர உரைக்கு நின்று கொண்டு ஏற்றுக்கொள்றது மாதிரி இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் மண்கவ போவது உறுதி. அந்த ஊர்ல சொல்லுவோம் காட்டு பணமும் இல்லாம போயிடும். நான் அப்படி அதை நம்புகிற ஆங்கிலேயர்கள் இல்லை இவர்கள் தான் உண்மையா எங்களுக்கான இறையாண்மையை பற்றி காய்க்க போயினோம்னு சொல்லி ஓட் பண்ணினா அதை வாங்கி கொள்ள வேண்டியதுதான். அது கேட்கவே ஒரு அருவருப்பாகவும் மற்றது ஒரு சகிக்க முடியாத ஒரு ஒன்றில் மௌனமாக இருக்கலாம். இப்ப இந்த பிரெக்சிட் வருகிற போது இலங்கையர்கள் இப்ப சும்மா சொல்லுவோம் எங்களோட சமூகத்தினரை எதிர்த்த மாதிரி பிரெக்சிட்டை ஆதரித்தது மாதிரி வெளிநாட்டவர்களை அதுவும் என்ன ஈஸ்டர்ன் யூரோப்பியன்ஸை பெருசாக வரவிடக்கூடாது. நாங்கள் அந்த நாளுக்கு நிறைய கேள்விப்பட்டு வருவதனால் எங்களோட புள்ளிகள் எங்களுடைய வேலைகள் கல்வி எல்லாம் பாதிக்கப்படுகிறது அழுதவர்களும் நம்ம மக்கள் தான் அந்த நேரம். உண்மைதான். அவை அந்த ஒரு செய்திதான் நெருடலாக இருந்தது. மற்றது இன்று பீட்டர் மெண்டல்சன் அவர்கள் கைதான செய்தி அது பின்னர் என்ன நடந்தது தெரியல. இரவு செய்திகள் வரவில்லையா அல்லது அவர் கைது செய்து அழைக்கப்பட்டு போலீசாருக்கும் சிபிஎஸ் அதாவது நீதிமன்ற குற்றவியல் திணைக்களத்துக்கும் இடையான விசாரணைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்ற செய்தி தான் வந்தது. ஆகவே அவர் இன்று இரவு வெளியில் வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. சில சந்தர்ப்பங்கள் நாளை மறுதினம் அல்லது ஒரு வாரம் கழித்தும் விடலாம், அது தெரியவில்லை. ஏனென்றால் முன்னாள் வருஷர் கைதின் போது சொன்னார்கள் விசாரிப்பதற்காக அவர் அழைத்து செல்லப்படவில்லை, அவர் கைதாகினார் என்றுதான் அழைத்து செல்லும் போது அந்த செய்திகள் வெளிவந்தன. ஆனால் இவர் அப்படியா தெரியவில்லை இல்லையா? விசாரணைக்காக செய்தி கைதுதான். அழைத்து சென்றவர்கள் 2 பேரும் போலீசார். அது ஒரு பெண்மணி இன்னொரு ஆண் கூட வந்தார். சிவில் சும்மா சாதாரண உடையில் தான் வந்தார்கள். அவர் போலீஸ். அப்போ அவரை அந்த அழைத்து கொண்டு போன விதத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வீட்டு கதவை திறந்து அவர் அப்படியே கைப்பிடியாக அப்படியே காரில் ஏற்றி கொண்டு போகும் பொழுது அது கைது தான், உண்மையில் கைது தான். அது அந்த ஒரு விதம் அந்த மற்றவர்கள் மாதிரி கை விலங்கிட்டு அப்படியெல்லாம் கூட்டி கொண்டு போகல, அப்படியே காருக்குள்ளே ஏற்றி கொண்டு போகும்போது அது கைது தான், நிச்சயமான கைது தான். ஓஹோ, இது இன்னும் சில காலங்களுக்கு நீடிக்கப்பட போகிறதுன்னு நினைக்கிறேன். இந்த அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் அங்கே இன்னும் என்னென்ன செய்திகள் வெளிவர இருக்கின்றன. ஏனென்றால் இந்த 2 நாட்டை பொறுத்தவரை விவகாரம், அமெரிக்கா பொறுத்தவரை இப்படியான செய்திகள் பிரித்தானியக்கு பாதகமான செய்திகள் பல வரும் பொழுது அமெரிக்கா தண்ட பக்கம் தப்பிக்கொள்ள பார்க்கும். ஆகவே இது 2 பக்கத்தினுடைய தாக்கத்தை பொறுத்து இந்த செய்தி மிகப்பெரிய செய்தியாக வருகிறதா அல்லது அப்படி மறக்கப்படுமா? ஆனால் இங்கே பிரித்தானியா பொறுத்தவரை இது ஒரு அரசியல் செய்தியாக வந்துவிட்டது. ஆகவே அது பின்னோக்கி போக வாய்ப்பே இல்லை. கெமி பெட்னாக் என்று கூறியிருந்தார். இந்த அவரை அழைத்து சென்ற கைது செய்த அந்த காட்சியானது வருங்காலம் வரையும் எங்கள் நினைவில் நிற்கப் போகிறோம் என்று அவர் கூறியது. அவர் என்னத்தை கூறுகிறான்னு தெரியுது என்றால், உண்மை பிரதமர் கைது செய்யப்படுவோம் என்று சென்ற வாரம் கூறினதை மறைமுகமாக கூறுவதாகத்தான் ஓரளவு கருதக்கூடிய இருக்கிறது. இந்த இப்போ பல பக்கங்கள் இன்னும் வெளியாகவில்லை தானே, பல விஷயங்கள் முழுவதுமா வெளியிடப்படாமல் ஒரு பகுதி தானே வெளியிடப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில். அதில் இப்போது வதந்திகளாக பேசப்படுகிறது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய பக்கங்களை எல்லாம் மறைத்திருக்கிறார், மறைக்க பண்ணி இருக்கிறார் சட்ட வல்லுநர்களை வைத்து என்று. அது பற்றின உங்கள் தேடல் என்னவாக இருந்தது? சரியாக இருக்குமா அல்லது? சரியாத்தான் இருக்கும். நேற்று 3 தினங்களுக்கு முன்பு திருமதி கிளின்டன்
இதை பற்றி கூறியிருந்தார். ஏனென்றால் உண்மையான விவகாரங்கள் உண்மையில் வரவில்லை, இதில் வேணுமென்றே மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருக்கின்றன என்று கூறும் பொழுது அது ட்ரம்பைத்தான் கூறுகிறார் என்றால் அவருடைய பகுதி நிறைவேதல் வேற இருக்கிறது, ஆனால் அதை வர விடாமல் வேறு செய்திகளை கொடுக்கிறார் என்று. எல்லாம் அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தானே அங்கே, எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறது. தனக்கு பாதகமாக வரும்போது வேறு வேறு விதமான திடீரென்று ஈரானை தாக்குவது போன்ற செய்திகளினால் அந்த மற்ற செய்திகளை மழுங்கடிக்க பார்ப்பார் என்று ஓரளவுக்கு நினைக்கின்றேன். சிக்கலான விஷயமும் திகிலான விஷயங்களுமாக இருக்கிறது. எல்லா இடமும் இப்போ பணக்காரர்கள் பின்னணியில் பணம் சம்பாதிப்பதற்கு தில்முள்ளுகளை பண்ணினார்கள் என்பதுதான் முன்னைய செய்திகள். அப்போது அறிந்து கொள்வோம் இவர்கள் முதலீட்டை தவறான முறைத்தான் சம்பாதித்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு விதங்களிலும் வெவ்வேறு விதமாக எல்லாம் இவர்கள் பின்னடைந்திருக்கிறார்கள் என்கிற போது சற்று சங்கடமான செய்திகளாக இருக்கின்றன. பற்றியும்படி இப்போது இன்று எனக்கு அந்த செய்தி சரியா விளங்க இல்லை. என்றால் அந்த குறிப்பாக ஓட்டிசம் பிள்ளைகள் மற்றது அவயவ வலுக்குறைவான பிள்ளைகளுக்கான கொடுப்பனவுகளுக்கு ஒரு பெரிய அளவு நிதியை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறதாக ஒரு செய்தியும், அதை பலர் அப்படி ஏதும் செய்துவிட்டு அவர்களுக்கான விஷயங்களை எல்லாம் குறைக்க போகிறார்கள் என்ற போலவும் ஒரு கரிசனை உள்ள ஒரு விமர்சனமும் கேட்டிருந்தேன். அது பற்றி ஏதாவது அது உண்மையில் அது ஒரு இருண்ட செய்தியாகத்தான் இருந்தது. நானும் அதில் அதிக நேரம் அந்த செய்தியை கிடைத்தவில்லை. எப்படி என்றால் அவர்களுக்கென்று தனிப்பட்ட பணத்தை கொடுக்கவரா அல்லது சாதாரண பாடசாலைகளுக்கு அதில் அதிகமான பணத்தை கொடுத்து அதில் அவர்களுக்கு அங்கே ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள் மட்டத்திலிருந்து பிற்பகல் போர்க்கொடி துவங்கிவிட்டது. இது ஒரு ஆங்கிலத்தை கூற லுடிகுரஸ் என்பார்கள், நடைமுறையில் சரிவராத ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்று. இது பொது தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் நல்ல விஷயம் என்று நினைத்திருக்கலாம். இதனையே பொது தேர்தல் தோல்வியாகிறதுக்கு ட்ரம்ப், அதாவது எங்களுடைய பிரதமருக்கு இது இன்னும் ஒரு எதிர்ப்பு தரும் ஒரு நிகழ்ச்சியாக அமையும். அநேகமாக 2 தினங்களில் இது கிளியராகும். ஏனென்றால் இன்று இப்போ தொலைக்காட்சி விவாதங்கள் இந்த விடயங்கள் இப்போ எடுக்கப்பட உள்ளன. இன்று கூட அதனை எங்களுடைய நியூஸ் நைட் போன்ற நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இதற்கான இந்த விளக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் இந்த நான் நினைக்க சரியா படிவோது ECHC என்று சொல்வார்கள் நினைக்கிறேன். அந்த ஒரு பிள்ளைக்கான படிப்பையோ அல்லது அவர்களுக்கான உதவி உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் அல்லது கவுன்சிலிடம் இருந்து அந்த விண்ணப்பத்தை அந்த சர்டிபிகேஷன் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நான் அறிய எங்கள் பிள்ளைகள் பலர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 16 வயதுக்கு பிறகு அதிலிருந்து தப்பினால் 21 வயதோடு அவர்களை வீட்டை விட்டு விடுகிறார்கள். உங்களுக்கு அது புதுப்பிக்கப்படவில்லை. இதனால் அவர்களுக்கான கொடுப்பனவோ அல்லது மேலதிகமாக படிப்பதற்கோ அல்லது ஒரு வேலை வாய்ப்பு பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கோ அவர்கள் இல்லாமல் பலர் வீடுகளில் இருக்கிறார்கள். இது பற்றி கரிசனை எடுக்க வேண்டியது எனக்கு சரியா தெரியவில்லை. உள்வாங்கிவிட்டு நான் வருகின்றேன். அவகாசம் கிடைக்கவில்லை அந்த செய்திக்குள் செல்வதற்கு. அல்லது உங்கள் பக்கத்தில் இது போன்றவற்றை பற்றி அறிதல் செய்யக்கூடிய சில எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் கூட தமிழ் பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு எங்கேயாவது அவர்கள் தென்படுவார்களாக இருந்தால் அறிமுகப்படுத்தி விடுங்கள். ஏனால் பல பெற்றோர்கள் இந்த ஆங்கிலத்திலும் அவர்கள் புலமை இல்லை, இவர்களோடு போராட முடியவில்லை, அப்பீல் பண்ண முடியாமல் எல்லாம் இருக்கிற போது இந்த இளையவர்கள் வயதுக்கு வந்து வீடுகளில் முடங்கப்படுகிறார்கள். சரியான அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவர்களை வளப்படுத்தினால் வரலாம். அப்படி நிச்சயமாக அங்கே ஒரு கணக்காய்வாளர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மகனுக்கு இப்படியான ஒரு சிக்கல் இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்ட ஒருவர், அவரை நான் அணுகி இது சம்பந்தமான மேலே தகவல்களை தேடக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வாரத்துக்குள்ள அவரை பலருக்கும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். பலவற்றையும் அறிந்து கொண்டும் பாதி வழி எனக்கு புதிய செய்திகளாக இருந்தன. அதே போல உறவுகளுக்கும் அது இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். ஆகவே இது நாளையும் மீண்டும் அலைகளில் ஒளிபரப்பிலும் வரும். மீண்டும் புதிய செய்திகள் வருகின்ற மாற்றங்களோடு அடுத்த திங்கள் சிறப்போடு சந்திப்போமே.
நன்றி மிக்க மிக்க நன்றி நன்றி, மிக்க மிக்க நன்றி நன்றி உவரட்டவர்களே. அவர்களே. நன்றி நன்றி. நேர்கள் நேர்கள் இதுவரை இதுவரை நேரமும் நேரமும் இணைந்திருந்தது இணைந்திருந்தது திரு திரு யோகரட்னம் யோகரட்னம் அவர்கள் அவர்கள் தொகுப்பிலே தொகுப்பிலே இடம்பெற்றிருந்த இடம்பெற்றிருந்த தகவல் தகவல் வாராந்த வாராந்த ஒரு வார ஒரு வார செய்திகளின் செய்திகளின் தொகுப்புகளோடு தொகுப்புகளோடு அடுத்த அடுத்த திங்கள் திங்கள் இரவு இரவு 9:30 9:30 மணிக்கு மணிக்கு லண்டன் லண்டன் நேரம் நேரம் மீண்டும் மீண்டும் இணைய இணைய கேட்போம். கேட்போம். அதுவரையில் அதுவரையில் உறவுகளோடு உறவுகளோடு இணைந்திருந்த இணைந்திருந்த இவரட்டவர்களுக்கு இவரட்டவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்து தெரிவித்து விடைபெறலாம். விடைபெறலாம். நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம். தொடர்ந்தும் தொடர்ந்தும் நேர்கள் நேர்கள் 24 மணி நேர காற்றினுடைய காற்றினுடைய தொடர்ச்சியோடு தொடர்ச்சியோடு இணைந்து இணைந்து கொள்ளலாம். கொள்ளலாம். தொடர்ந்தும் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு கலந்திருங்கள் கலந்திருங்கள் என்று என்று கேட்டு அன்போடு தொடர்ந்து தொடர்ந்து பாடல்களை பாடல்களை தந்து தந்து விடைபெறுகிறோம். விடைபெறுகிறோம். மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கலாம்.